சீனாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு கப்பல் போகணும்னா வழக்கமா சூயஸ் கால்வாய் வழியா போனா 35 நாள் ஆகும். ஆனா அதே கப்பல் வெறும் 25 நாள்ல போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? 10 நாள் மிச்சம், லட்சக்கணக்கான டாலர் எரிபொருள் மிச்சம். இது ஏதோ கற்பனை இல்லைங்க. 2025ல இதுதான் நிஜமாக போகுது. உலக வரைபடத்தையே மாத்தி எழுத போற ஒரு மெகா மேட்டர் இப்போ ஆர்டிக் கடல்ல நடந்துட்டு இருக்கு. 150 வருஷமா உலக வர்த்தகத்தோட ராஜாவா இருந்த சூயஸ் கால்வாய்க்கு இப்போ ஒரு பெரிய ஆப்பு தயாராயிடுச்சு. அது என்ன? ஏன் இதனால எகிப்து கவலைப்படுது? ரஷ்யாவும் சீனாவும் என்ன பிளான் போடுறாங்க? வாங்க டீப்பா அலசுவோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வெறும் ஒரு கடல் வழியை பத்தினது மட்டும் இல்ல, உலகத்தோட அதிகார மையம் எங்க மாறப்போகுது அப்படிங்கறத பத்தினது. இது ஏதோ கற்பனை இல்லைங்க. 2025ல இதுதான் நிஜமாக போகுது. உலக வரைபடத்தையே மாத்தி எழுத போற ஒரு மெகா மேட்டர் இப்போ ஆர்டிக் கடல்ல நகர்ந்துட்டு இருக்கு. 150 வருஷமா உலக வர்த்தகத்தோட ராஜாவா இருந்த சூயஸ் கால்வாய்க்கு இப்போ ஒரு பெரிய ஆப்பு தயாராகிடுச்சு. அது என்ன? ஏன் இதனால எகிப்து கவலைப்படுது? ரஷ்யாவும் சீனாவும் என்ன பிளான் போடுறாங்க? வாங்க டீப்பா அலசுவோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வெறும் ஒரு கடல் வழியை பத்தினது மட்டும் இல்ல, உலகத்தோட அதிகார மையம் எங்க மாறப்போகுது அப்படிங்கறத பத்தினது. இத்தனை வருஷமா நாம படிச்சிருப்போம் சூயஸ் கால்வாய் தான் உலக வர்த்தகத்தோட இதயம்னு. ஆனா இப்போ ஆர்டிக் கடல்ல இருக்கிற பனிப்பாறைகள் வேகமா உருக ஆரம்பிச்சிருக்கு. 2025ல கிடைச்ச சேட்டலைட் டேட்டா படி முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு பனி உருகி நார்தர்ன் சீ ரூட், அதாவது வடகடல் பாதை இப்போ சாதாரண கப்பல்கள் போறதுக்கே தயாராகிடுச்சு. இதை நாம 21ஆம் நூற்றாண்டின் சூயஸ் நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம். ஆர்க்டிக் கடல் வழியா வர்த்தகம் நடக்க ஆரம்பிச்சா உலகத்தோட $1 ட்ரில்லியன் சப்ளை செயின் அப்படியே திசை மாறப்போகுது. இது ஏதோ மெதுவா நடக்க போற மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த ஆர்க்டிக் பாதைக்கும் சூயஸ் கால்வாய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்போ நாம ஷாங்காயில இருந்து நெதர்லாண்ட்ல இருக்கிற ராட்டர்டாம் துறைமுகத்துக்கு ஒரு கப்பலை அனுப்புறோம்னு வரீங்க. சூயஸ் கால்வாய் வழியா போன சுமார் 20,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். ஆனா அதே கப்பல் ஆர்டிக் கடல் வழியா போனா வெறும் 13,000 கிலோமீட்டர் தான், அதாவது 7,000 கிலோமீட்டர் தூரம் கம்மியாகுது. இதனால 10ல இருந்து 12 நாள் வரைக்கும் பயண நேரம் குறையுது. முன்னாடி எல்லாம் இந்த ஆர்டிக் பாதையில வருஷம் முழுக்க பனி மூடி இருக்கும். அதனால விசேஷமான ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள் இருந்தாதான் போக முடியும். ஆனா இப்போ குளோபல் வார்மிங் காரணமா 2025ல பனிப்பாறைகள் சாதனை அளவுக்கு உருகிடுச்சு. இதனால சாதாரண சரக்கு கப்பல்களே எந்த தடையும் இல்லாம இந்த வழியா போக முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு. இதத்தான் தி கிரேட் தா, அதாவது பெரிய உருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பனி உருகினா மட்டும் போதுமா? அங்க வசதிகள் வேண்டாமா? அங்கதான் ரஷ்யா தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுது. 2026க்குள்ள ரஷ்யா தன்னோட ஆர்டிக் துறைமுகங்களை முழுசா கட்டி முடிக்க போறாங்க. ரஷ்யா கிட்ட இப்போ உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பவர்ட் ஐஸ் பிரேக்கர்ஸ், அதாவது அணுசக்தியால் இயங்கும் பனி உடைக்கும் கப்பல்கள் இருக்கு. ஒருவேளை பனி கொஞ்சம் அதிகமாயிருந்தாலும் இந்த கப்பல்கள் முன்னாடி போய் பாதையை கிளியர் பண்ணிடும். இதனால வருஷம் முழுக்க இந்த பாதையை பயன்படுத்த முடியும்னு ரஷ்யா உறுதி கொடுக்கறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், போலார் சில்க் ரோடு. சீனா தன்னோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட ஒரு பகுதியா இந்த ஆர்டிக் பாதையை பார்க்கறாங்க. முன்னாடி எல்லாம் இந்த வழியா போறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வானிலை மோசமாயிருக்கும்னு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழ். பெரிய லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் இப்போ சூயஸ் கால்வாயை விட ஆர்டிக் பாதையை பாதுகாப்பானதா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சூயஸ் கால்வாய் பக்கம் வருவோம். எகிப்துக்கு வருஷத்துக்கு $9 பில்லியன் மேல வருமானம் கொடுக்கிறது இந்த சூயஸ் கால்வாய் தான். ஆனா இப்போ என்ன நடக்குது? 1, ஆர்டிக் பாதை 10 நாள் நேரத்தை மிச்சப்படுத்துது. 2வது, சூயஸ் கால்வாய் வழியா போறதுக்கு வசூலிக்கப்படுற கட்டணம், டிரான்சிட் ஃபீ ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. 3வது, மிக முக்கியமானது, பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியும், செங்கடல் பகுதியில இப்போ ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதனால சூயஸ் வழியா போற கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் எகிரிடுச்சு. ஏண்டா சாமி, அடி வாங்கிட்டு அந்த வழியா போகணும், பேசாம ஆர்டிக் வழியா அமைதியா போயிடலாம்னு பல நாடுகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணக்கு போட்டு பார்த்தா உலக வர்த்தகத்துல 20% வர்த்தகம் சூயஸ் கால்வாயை விட்டுட்டு ஆர்டிக் பக்கம் மாறப்போகுது. இதனால சிங்கப்பூர், துபாய் போன்ற பெரிய ரீஃபியூலிங், பங்கரிங் ஹப்ஸ் இடங்களும் பாதிக்கப்படும். ஏன்னா கப்பல்கள் அந்த பக்கம் போகலன்னா அங்க பெட்ரோல் போட மாட்டாங்க இல்லையா? அதுக்கு பதிலா வட துருவத்துல புதுசா ரீஃபியூலிங் ஸ்டேஷன்கள் உருவாக ஆரம்பிக்கும். இங்கதான் ஒரு பயங்கரமான அரசியல் இருக்கு. இத்தனை காலமா மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட் தான் உலக வர்த்தகத்தோட கேட் கீப்பர் மாதிரி இருந்தாங்க. அவங்க வழியா தான் எண்ணெய் போகணும், சரக்கு போகணும். ஆனா சூயஸ் கால்வாயோட முக்கியத்துவம் குறைஞ்சா மத்திய கிழக்கு நாடுகளோட செல்வாக்கும் குறையும். இப்போ இந்த ஆர்டிக் பாதையை யாரு கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு பெரிய போட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் பிரிக்ஸ் பிளஸ் கூட்டணி, இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகள்.
2026ல இது பெரிய பதற்றத்தை உருவாக்க போகுது. ஏன்னா ஆர்டிக் கடல் யாருக்கு சொந்தம், அங்க இருக்கிற இயற்கை வளங்கள் யாருக்கு, இந்த ரூட்ல போற கப்பல்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கறது? இதுல ரஷ்யாவுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அந்த கடல் எல்லை அவங்களுக்கு தான் அதிகம். ஆனா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இதை சும்மா பார்த்துட்டு இருக்க வர்றம சீனா ஏற்கனவே இதை ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்லி பில்லியன் கணக்குல முதலீடு செஞ்சிருக்காங்க. சரி, இதனால என்னதான் நடக்க போகுது? இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல சூயஸ் கால்வாய் உலகத்தோட முக்கியமான ரத்த நாளமா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வட்டார கடல் வழியா, அதாவது பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு மட்டும் பயன்படுற பாதையா மாறிடும். ஆர்டிக் தான் உலக வர்த்தகத்தோட புதிய முதுகெலும்பா மாறும். ஆனா இதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. பனி உருகிறதுனால நமக்கு வர்த்தக பாதை கிடைக்குது. ஆனா அதே சமயம் ஆர்டிக் பகுதியோட சுற்றுச்சூழல் பயங்கரமா பாதிக்கப்படும். குறைவான நேர பயணம், குறைவான கார்பன் வெளியேற்றம்னு ஒரு பக்கம் பாசிட்டிவா பேசினாலும், ஆர்டிக் போன்ற ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவுல இவ்வளவு பெரிய கப்பல்கள் போறது அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்து தான். கடைசியா பார்த்தா உலக வரைபடம் இப்போ அதிகாரப்பூர்வமா மாத்தி எழுதப்பட்டுடுச்சு. பனிக்கு நடுவுல உருவான இந்த ஷார்ட்கட் உலக வர்த்தகத்தை மட்டும் இல்ல, உலக அரசியலையும் தலைகீழா மாத்த போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிக் பாதை சூயஸ் கால்வாயை முழுசா ஓரம் கட்டிடுமா, இல்ல சூயஸ் கால்வாய் தன்னோட பழைய பெருமையை தக்க வச்சுக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஜியோபாலிட்டிக்ஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி.